ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், அதி தேவத மகாலட்சுமி. இந்த ஆடி மாசம் பலனே உங்களுக்கு தாங்க ஒரு 70%. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலமா இருக்கிறனால படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு டீனேஜ் 19 இயர்ஸுக்கு மேல கல்யாணம் காட்சிகள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த மாசம். ரிஷபராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் காதல் பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. இந்த ஆடி மாசம் முடியும். 35 வயசுக்கு மேல உங்களுக்கு குரு மகாதசை வரும். ஒரு 45 வயசு வரைக்கும் சூப்பர் நாள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரே டிப்ரெஷன். எனக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான், அப்படியாமட்ட ஒரு தருணத்தில் இருப்பீங்க. கல்யாணம் காட்சிகள் நடந்து போச்சுன்னா ஒரு வெறித்தன்மை உங்க உடம்புல இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும், தனிமையா இருக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க நிறைய போடுவீங்க. ரிஷபராசியில பொண்ணு கொடுக்கும் போது அந்த ரிஷபராசி ஆண்களுடைய தன்மைகளையும் அந்த குடும்பத்துடைய தன்மையும் முறையா பக்குவம் பண்ணிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பொண்ணு கொடுக்கும். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாசமாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. எல்லா யோகங்களும் இருக்கும், வீடு நிலம் சொத்து சுகம் இருக்கும். ஆனால் இல்லறம் கேட்கறது பற்றற்று போயிடும். இருக்கிறதுலேயே கொஞ்சம் மோசமான ராசின்னு கேட்டாலும் ரிஷபராசிக்காரங்க தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். ரிஷபராசிக்கார உள்ள ஆண்கள் சுகபோகி. ரிஷபராசிக்கார பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்தீங்கன்னா வாழ்க்கையே ஜீரோவாயிடும். உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம் அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாசத்துல உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாசத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், அதி தேவத மகாலட்சுமி. இந்த ஆடி மாதம் பலனே உங்களுக்கு தாங்க ஒரு 70%. படிக்கிற குழந்தைங்க நல்ல படிப்பாற்றல்ல பண்புள்ள அமைப்பில் ஒரு புது கோர்ஸோ இல்லை அடுத்த ஒரு படிக்கக்கூடிய தன்மையோ உங்களுக்கு உண்டாகும். 12ஆம் கிளாஸுக்கு மேலே படிச்சுட்டு அடுத்து என்ன டாக்டருக்கு படிக்கணுமா இல்லை என்ன படிக்கணும்னு சொல்லக்கூடிய படிப்பு தன்மைக்கு யோசிச்சு இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலமாக இருக்கிறனால படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு டீனேஜ் 19 இயர்ஸுக்கு மேலே கல்யாணம் காட்சிகள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த மாதம் உண்டு. நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ரிஷபராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் காதல் பண்ணீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த ஆடி மாதம் முடிஞ்சு தாய் தகப்பனுக்கு தேவையில்லாத டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கையே கோழி முட்டையாயிடும். அந்த மாதிரியான ஒரு நேரமும் இந்த மாதம் உண்டு. ஏன்னா உங்கள் ராசியில் சுக்கிரன் ஜாலியாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துரும். தேவையில்லாத முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நீங்கள் பிரதிபலிச்சிங்கன்னா ரிஷபராசியில் உள்ள பெண்கள் மாட்டிக்குவீங்க இந்த மாதம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். 35 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு மகாதசை வரும். ஒரு 45 வயசு வரைக்கும் சூப்பர் நாள். உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் என்னதான் பிரதிபலிக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய தருணம் ரிஷபராசிக்கு வந்தாலும் கூட
கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உங்களுடைய குழந்தைங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. குரு பகவான் உங்க ஜாதகத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிடுவார். அதனால தான் இந்த ஆடி மாதம் சாமியை வேண்டணும். நானும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய தருணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரே டிப்ரெஷன், எனக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான், அப்படியாமட்ட ஒரு தருணத்தில் இருப்பீங்க. நல்லா படிப்பீங்க, நல்லா வாசனை தெரிவிங்க, சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய தருணங்கள் உண்டு. தாய் மேலே பாசக்காராக இருப்பீங்க. கல்யாணம் காட்சிகள் நடந்து போச்சுன்னா ஒரு வெறித்தன்மை உங்கள் உடம்புல இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். தனிமையாக இருக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் நிறையா போடுவீங்க. ரிஷபராசியில் பொண்ணு கொடுக்கும்போது அந்த ரிஷபராசி ஆண்களுடைய தன்மைகளையும் அந்த குடும்பத்துடைய தன்மையும் முறையாக பக்குவம் பண்ணிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பொண்ணு கொடுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ரிஷபத்தில் சுக்கிர பகவான் இருந்து தேவையில்லாத இடையூறுகள் ஆகக்கூடிய ஒரு நேரம் உண்டு. பெண்களும் ரிஷபராசிக்காரங்களில் கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்கணும். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. ஒரு சில நாட்கள் வரைக்கும், வருஷங்கள் வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நாக தோஷமே வரும். 2 தாரத்து தோஷத்துக்கு உண்டான அமைப்பு ரிஷபராசிக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. கவனமாக இருக்கணும். ரிஷபராசிக்கார பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டிய அந்த நாக தோஷம் போகிறதுக்கு என்ன வழிமுறை பண்ணணும் கேட்டு பக்குவம் பண்ணிட்டு தான் கல்யாணமே முடிக்கணும். எல்லா யோகங்களும் இருக்கும், வீடு நிலம் சொத்து சுகம் இருக்கும். ஆனால் இல்லறம் கேட்கறது பற்றற்று போயிடும், புளிச்சு போயிடும். ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு ஜாதகத்தில் ரிஷபராசிக்காரங்களும் கொஞ்சம் உண்டு. கவனமாக இருங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் மோசமான ராசின்னு கேட்டாலும் ரிஷபராசிக்காரங்க தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். ஒரு 25, 27 வயசு, 29 வயசுக்கு மேலே கல்யாண காட்சிகள் நடக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. சீக்கிரத்திலே கல்யாணம் ஆயிடுச்சு போச்சுன்னா வாழ்க்கை புளிச்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய தருணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. அதுக்கு தான் இந்த ஆடி மாதம் தன்னை சார்ந்தவங்களும் தான் குடும்பமும் தான் பிள்ளைங்களும் தான் மனைவி மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்ல அம்மனுக்கு ஒரு நகை செட்டு 1000 ரூபாய் 1500 வரும், ஒரு நகை செட்டு வாங்கி கொடுத்து பாங்கான படையல் போட்டு சாமிக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்து அந்த நகை செட்டை போட்டு விட்டா அந்த அம்பால நகையோடு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கை கிளிக் ஆகிடும். ரிஷபராசிக்கார பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்தீங்கன்னா வாழ்க்கையே ஜீரோவாகிடும். உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க, பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. சக்தி வாய்ந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு மேலே அவப்பேறு அவமானங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு. முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமியை வழிபடுங்க. மகாலட்சுமி வழிபாட்டை ரிஷபராசிக்காரங்க பண்ணிங்கன்னா ஏசி காற்று கீழே உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் காசு பணம் கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ரிஷபராசிக்காரனுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி தான், கவனம் தேவை. ஆண்கள் ரிஷபராசிக்கார உள்ள ஆண்கள் சுகபோகி, கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. இல்லைன்னா ஒரு பெண்ணால் ஒரு இடையூறு வரும், கவனமாக இருந்துக்குங்க. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா கூகுள் மேப்பில் KGF கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும். வரும்போது
15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம். நான் ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான் வாங்குவேன். இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளில் நான் சொல்லுவேன். என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன். சிவாய நம.